ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெடிமேட் நான் உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்க ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும், டார்க் ஸ்பாட் இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியான மெத்தடில் வீட்டிலே ரெண்டு பொருள் வச்சு இந்த பிம்பிள்ஸ், மார்க்கோ, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின் ரொம்ப wrinkles இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ இது எப்படி செய்யணும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு திங்ஸ் தான் தேவைப்படும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ ஹனி உங்கள் பிம்பிள்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் இருந்தால் கூட அது கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ கோகோனட் ஆயில் கூட உங்கள் ஸ்கின் எல்லாம் க்ளோயிங் பண்ணும், ஹனியும் க்ளோயிங் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏஜ் சின்ன வயசில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட இதில் உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். கோகோனட் உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா நான் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஹனி என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப ட்ரையர் ஸ்கின் இருக்கிறவங்கள இதில் விட்டமின் இ கேப்சூல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்கள இது மட்டும் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள் மாஸ்க், டார்க் ஸ்பாட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின்க்கு தனியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுற தேவையில்லை, இதே அவங்க போதும். இது ரொம்ப திக்கான லேயர் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, தின்னாக தான் பண்ணிட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் அப்படியே மசாஜ் கொடுக்கணும். ஃபேஸை மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் 10 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலாக இருக்கிற ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் உங்கள் ஸ்கின்னை நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணாலும் உங்கள் ஏஜ் கூட ரொம்ப சின்ன வயசு இருந்தால் கூட அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும், அது கூட இதில் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கோகோனட் ஆயிலில், ஹனியில். இது ரெண்டுமே உங்கள் ஸ்கின்னை நல்லா ஒர்க் பண்ணும். உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நீங்கள் 1 வீக்கில் பார்ப்பீங்க, லைட்னப் ஆயிரும். ரொம்ப டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு இது எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பொருளாக நம்மளுக்கு தேவையில்ல, ரெண்டு பொருள் மட்டும் போதும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் டார்க் சர்க்கிளில் எப்படி ரிமூவ் ஆயிரு நீங்களே பார்ப்பீங்க. பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு 1 வீக்கில் லைட்னப் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக கூட இருக்கும், பிரைட்னப் கூட கொடுக்கும். ஸோ நீங்கள் வேறு தனியாக மாய்ஸ்சரைஸ் கூட யூஸ் பண்ண நீங்கள் தேவையில்லை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கன்னா எரிச்சல் மாதிரி இருந்தால், கட்டு இருந்துச்சு உங்கள் ஸ்கின் கூட, அது கூட அதில் ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.